வெல்கம் டு ஹோம் மேக்கர் சமையல். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விஜிபி யூனிவர்சல் கிங்டமோட ஃபுல் லாக் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குது, இதோட ப்ரைஸ் என்ன, எந்த மாதிரி இருக்கணும், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அவுட் சைட் ஃபுட் வந்து எடுத்துகிட்டு போகலாமா வேண்டாமான்னு சொல்லி எல்லாமே வந்து இது ஒர்த் இல்லையான்னு சொல்லி எல்லாமே ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. என்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து டிக்கெட் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 775 அண்ட் சைல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 595 கொடுக்குறாங்க. அண்ட் டேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பிங்க் கலரில் கட்டியிருந்தாங்க. டேக் வந்து உள்ளே கட்டிட்டு உள்ளே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்பேஸாக தான் இருக்குது. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கவே மாட்டார். நான் வந்து இவர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். விஜிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுட்டே தான் இருக்காங்க, சிரிக்க மாட்டுறாங்க, இது பண்ண மாட்டாங்க, இப்படியே தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வந்து வழி இருக்குது. அதில் எந்த பக்கம் வேணால் நீங்கள் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆக்கிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் வந்து ஃபஸ்ட்டு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் தான் வந்து இருந்துச்சு. சரி ஓகே இதில் போகலான்னு சொல்லி போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டு மட்டும் கிடையாது, ஃபேமிலி ரைட் தான். கிட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகலாம். அப்படின்றதுனால வந்து சரி பாப்பாவும் தம்பி இருக்குங்க இல்லையா, அதனால சொல்லி 2 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா கூட ஒன்றா கூட்டிகிட்டு போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து நினச்சேன் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு, ரொம்ப ஸ்பீடில் இல்லை. ஆனால் மேலே போக போக அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. கீழே அந்த வியூ பார்க்குறப்போ, மேலே இன்னும் தூக்குறப்போ வந்து அந்த பீச்சோட வியூ பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அது மேலே போகும்போது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் தான் வந்து போயிருந்தோம். அண்ட் வீக்கெண்டில் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் போகும்போது அவ்வளோவா கூட்டம் இல்லை, கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் ஃபுட்டு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதனால வந்து பார்த்திங்கன்னா வெளியவே வந்து எல்லோரும் கொஞ்சம் ஒன்றா சாப்பிட்டுட்டோம். அதுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா இடம் இருக்குது உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிட்டு தான் வந்து விடுறாங்க, நம்ம ஃபுட்டு எதுனா வச்சுருக்கோமோ அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக இருந்துச்சு இந்த ரைடு வந்து. நம்ம அந்த கம்பியை பிடிச்சிட்டு நிற்கிறோம், தலைகீழ அப்படியே சாய்க்கிற மாதிரி பண்ணாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் சாய்க்கல, ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நம்ம எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண தானே வந்திருக்கோம், அதனால சொல்லி எல்லா ரைடுமே வந்து என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஸ்விம்மிங் பூல் போயிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வச்சுருக்காங்க, பெரியவங்க மட்டும் இங்கே வந்து குளிக்கிற மாதிரி. அண்ட் கிட்ஸை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம வச்சு விளையாடலாம். கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் அண்ட் அடல்ட் 2 பேருமே விளையாடுற மாதிரி இருக்குது. இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எம்ஜிஎம் போயிருக்கேன். அண்ட் எம்ஜிஎம் ஸ்விம்மிங் பூல் கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கிட்ஸ் ப்ளே ஏரியா வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மலான வாட்டர் ரைட்ஸ் தான் இருக்குது, அட்வென்ச்சர் ரைட்ஸ் வந்து எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து தம்பி குளிச்சுட்டு இருக்கான் பாருங்கள். ஒன்னாவது பயப்படுற ஒன்னாவது நல்லா அட்வென்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ரைடு வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு மாதிரி இருக்கா, அது உள்ளே போயிட்டு மேலே தூக்கி தலைகீழ விழுந்துருவோமோன்னு சொல்லி செம்மையாக பயந்துட்டோம். பட் வந்து பார்த்திங்கன்னா மேலே தூக்கி கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு மீனில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நம்ம ரொம்பவே வந்து சேஃபாகவும் பார்த்துக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தம்பியும் அம்மாவும் வந்து போயிருந்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எம்ஜிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா ரோலர் கோஸ்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சின்னதுன்னு தான் சொல்லலாம். ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24
மெம்பர்ஸ் போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் போகிற மாதிரி தான் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் விளையாடும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் வந்து குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ ரூல்ஸ் போட்டிருக்காங்க. டிஷர்ட் வந்து நீங்கள் லேடிஸ் வந்து டிஷர்ட் போட்டுட்டு தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஎம்மில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயருக்கு பிஃபோர் 2 இயர்ஸ் பிஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து எதுவும் கிடையாது. அண்ட் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டிஷர்ட் போட சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட்லாம் சொல்லி எதுவுமே எடுத்துகிட்டு போகல. நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா ஓகே, அப்படி இல்லைனா சொல்லி அங்கேயே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு சொல்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளவே கடையெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் வரி பண்ண வேண்டாம், எல்லாமே இருக்காங்க. கிட்ஸ் ரைடு வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து எம்ஜிஎம் கூட இதை கம்பேர் பண்ணும்போது ரைடு வந்து இதை ரொம்பவே கம்மி. ஒரு சில ரைடெலாம் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க, நாட் அலவுட் சொல்லி போட்டு. சரி ஓகே சொல்லி கிட்ஸை மட்டும் நாங்கள் வந்து விளையாட வச்சுட்டு இருந்தோம். 775 சொல்லி இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். 775 இது கண்டிப்பாக ஒர்த்து. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஎம்மில் 1200 சொல்லி ஒரு மெம்பருக்கு வந்து நம்ம என்ட்ரி ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அது கூட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக ஒர்த்து தான். கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 595 அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இது வந்து பார்த்திங்கன்னா 90 சென்டிமீட்டர் கீழே இருக்க கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிக்கெட் எடுக்க வேண்டாம், ஃப்ரீ தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ரைடு வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அதிகமாகவே இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரைட்ஸ்லையுமே போவார். ஆனால் அடல்ட் ரைட்லையும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். வெயில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில ரைட்லாம் வந்து விளையாடாமலே போயிட்டோம். குளிச்சுட்டு வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் குளித்து முடிச்சுட்டு வந்து ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் தம்பி பாப்பா விளையாடி வச்சுட்டு இருந்தோம். தம்பி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக வந்து விளையாடிட்டு இருந்தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக 7 o'clock வந்து பார்த்திங்கன்னா எந்த ரைட்லையும் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.